ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கா. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சனி வந்து ஆட்சியோடு இருந்து அது குருடைய சாரத்தில் வந்து புதிய வரவுகள் புதிய குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் வந்து யாருக்காச்சும் ரொம்ப நாள் டிலே ஆகிருந்தால் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது பரிவத்தில் 5லே இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வியாபார ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அகலக்கால வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வேலை இல்லாத புதிய வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களால் நல்ல லாபங்களும் நல்ல வருமானங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல வருமானங்கள் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்புதலான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு பாசஸ் கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஒரு யாரோ சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வேலையாட்களுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு வேதங்கள் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதுக்கு அடுத்தது போடுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் வந்து அது குருடைய சாரத்தில் போகும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி